கைஸ் அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு விஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும், ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 டீஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியவும் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே மல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டு அதையும் வதக்கிடலாம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த ஸ்டேஜில் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதை கூடயே மல்லிப்பொடி சேர்த்து இது பொடி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. அப்போ தான் கலர் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ இது கூடயே வாஷ் பண்ணி வச்ச கறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டாச்சு. நம்ம இன்னும் இதில் வந்து தனியா பவுடர் சேர்க்கலை. அது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நிறையா சேர்க்க வேணாம், குழம்பு டேஸ்ட் இல்லாமல் ஆயிரும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இது கூடவே 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்ததை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த தக்காளி வெங்காயம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, குழம்பு வந்து நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குழம்பு அங்கிட்டு வந்துட்டு கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்து அளவு தேங்காய் போட்டிருக்கேன், அரைச்சி நல்லா பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, உங்களுக்கே தெரியும். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலா எல்லாம். இப்போ இதில் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், இல்லாட்டினா பாலாகவும் சேர்க்கலாம். நான் வந்து தேங்காய் பாலாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டாக சேர்க்குறதா அதில் வந்து கொஞ்சமாக கசகசா சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா பாலாக சேர்க்காந்தால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி பாலாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இதோட வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கரம் மசாலா வீடியோ நான் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, மட்டன் குழம்பு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த குழம்பு வந்துட்டு கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.